ரத்தபுரி அப்படின்ற கிராமத்துல ராமையா அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்துட்டு அவன் எப்பவும் விறகு வெட்டி தான் அவன் வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தான். காட்டுல இருந்து விறகு வெட்டிட்டு வந்து ஊருக்குள்ள வித்து அதுல வர கொஞ்ச காசை வச்சுதான் அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அவன் ரொம்பவே கஷ்டத்துல இருந்தான். ஒரு நாள் ராமையா தான் விட்டுட்டு வந்த விறக அந்த ஊரு பண்ணையார்கிட்ட விக்கிறதுக்காக வந்தான். அப்ப அவன் என்ன சொன்னான்னா, ஐயா, காட்டுல இருந்து விரவு கொண்டு வந்திருக்கேன் ஐயா. நல்ல காஞ்ச விரவு ஐயா, நல்லா எரியும். இந்த விரவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஐயா. ஓ ராமையா, நல்லா இருக்கியா? என்னப்பா உன் விரவெல்லாம் முன்னாடி மாதிரி இல்லையே, இப்போ ஒரே ரொம்ப பச்சை பச்சையால இருக்கு, ஒழுங்கா எரிய மாட்டேங்குதப்பா. இதுக்கு நீ கேட்குற பணம்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. இந்தா ஒரு 10 வராகன் தரேன், இதை வச்சுக்கோ. சரியா? அடுத்த வாட்டி நல்ல விரவா கொண்டு வா. அதுக்கப்புறம் பண்ணையாரு அங்கிருந்து போயிட்டாரு. அப்புறம் ராமையாவும் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அவன் இப்படி சொன்னான். என்னடா இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டுக்கு போய் விறகு வெட்டி சுமந்து இங்கே வந்து கொடுத்தா இவங்க அதுக்கான விலையை தர மாட்டேங்கிறாங்களே. இப்படி இருந்தால் நம்ம எப்படி தான் வாழ்கிறது? இந்த வேலையை நம்பி நமக்கு வேறு எதுவும் தெரிய மாட்டேங்கிறது. இப்படியே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதானா வாழ்க்கை பூரா? கடவுளே, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். இருந்தாலும் அவன் மறுநாளும் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போனான். ராமையா விறகு வெட்டுறதுக்காக ஒரு மரத்தை வெட்டும்பொழுது அது உள்ள இருந்து ஒரு பழைய மேப் ஒண்ணு கிடைச்சது. அதை எடுத்து பார்த்தா ராமையா அதுல என்ன இருந்தது? ஒரு புதையலுக்கான வழிதான் அந்த மேப். அப்போ ராமையா என்ன சொன்னானா, என்ன மேப்பு மாதிரி இருக்கு? என்ன இதில் ஏதோ புதையல் இருக்கிற மாதிரி இருக்கு? அட, நம்மளுடைய புலம்பல் அந்த கடவுளுக்கே கேட்டுருச்சு போல இருக்கே. நமக்கு ஒரு வழிய புதையல் மேப்பு கிடச்சிருக்கு. இந்த புதையல் மட்டும் கிடச்சிதுன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமெல்லாம் தீரும். இதை எப்படியாச்சும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த வேலையை விட்டுட்டு புதையல் எடுக்கிற வேலையை முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு? ஏதோ ஒரு குகை மாதிரி தெரியுது. சரி, அங்கே போகலாம். இதுதான் அந்த குகையா? பார்க்க பயங்கரமாக இருக்கே. எப்படியா இந்த குகையை கண்டுபிடிச்சி வந்துட்டேன். ஆனால் எப்படி உள்ளே போய் புதையல் எடுக்க போகிறேன்னு தெரியலையே. என்ன பண்ணுறது? சரி, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், இந்த மேப்பில் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு. அப்படி நினைச்சுக்கிட்டு ராமையா அந்த குகையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான், தைரியத்தை வரவழைத்து கொண்டு. அப்படியே அந்த குகைக்குள்ள போயிட்டான். உள்ள போன ராமையா அங்கிருந்து புதையல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அவன் அத பார்த்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு பூதம் ஒண்ணு வெளியில வந்துச்சு. அது அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, டேய் மனிதா, டேய், இந்த புதையலுக்காக வந்திருக்கியா? அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீ பதில் சொன்னாதான் உனக்கு இந்த புதையல் கிடைக்கும். இல்லைன்னா அங்கே கிடக்கிற எலும்புக்கூடு மாதிரி நீயும் கிடப்ப. இப்போ நான் கேள்வியை கேட்கட்டுமா? கேள்வி என்னன்னா, இந்த பழைய கோடாரி வேணுமா, இல்லை இந்த தங்க புதையல் வேணுமா? எது உனக்கு வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லு. எது நீ கேட்குறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். இதுக்கான பதிலை கரெக்டாக சொல்லு. ஐயா, எனக்கு என்னுடைய பழைய கோடாரியே போதும். அது இருந்தாலும் நான் விறகு வெட்டி கூட பொழைச்சிக்குவேன். ஆனால் இந்த புதையல் கொஞ்ச நாள்லேயே தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் நான் விறகு வெட்ட முடியாமல் எப்படி நான் வாழுவேன்? எனக்கு என்னோடய கோடாரியே போதும், அதையே கொடுத்துருங்க. ஆஹா, நீ ரொம்ப நேர்மையானவனாக இருக்க. இவ்வளவு பெரிய புதையலை பார்த்ததுக்கு அப்புறமும் உன்னோட கோடாரி மேலே தான் நீ ஆசைப்படுற. இவ்வளோ பெரிய புதையலில் நீ ஆசைப்படலை. உனக்கு பேராசை இல்லை. நீ ரொம்ப நல்லவனாக இருக்க. அதனால உனக்கே இந்த புதையலை நான் தரேன். இதோட என் வேலை முடிஞ்சது. நீ சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு வா. அதுக்கப்புறம் ராமையா அந்த புதையலோட ஊருக்குள்ள வந்தா. ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொன்னான். அவங்க எல்லாருமே ராமையாவோட நல்ல மனச பாராட்டினாங்க.
அதோட மட்டும் இல்லாம ராமையா அவனுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தோம். இதனால எல்லாரும் அங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு ஆள் இல்லாத மர்மமான ஒரு பைபாஸ் ரோட்டில் ஒரு கார் ரிப்பேர் ஆகி 2 நண்பர்கள் ரோட்டில் நின்று காரை சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அடச்சே, இப்படி நடு காட்டில் வந்து மாட்டிக்கிட்டேமேடா. இந்த நேரத்துலையா நம்ம கார் ரிப்பேர் ஆகணும்? நம்ம இவ்வளோ தூரம் இந்த ரோட்டில் பயணிச்சிருக்கோம், ஆனால் எப்பவும் இந்த மாதிரி ஆனதில்லை. இந்த இடம் ரொம்ப பயங்கரமாக. இப்படி புலம்பிக்கிட்டு சுரேஷ் அங்க ரோடு ஓரத்துல நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த ஊர்ல இருந்து ஒரு ஆளு வந்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அட தம்பி, ஏன்பா இப்படி நடுராத்திரியில் ரோட்டில் நின்று புலம்பிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை அவனுக்கு? இந்த மாதிரி இந்த நடுராத்திரியில் இந்த ரோட்டில் நிற்காதப்பா. இது ரொம்ப ஆபத்தான இடம். இதனால் உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புப்பா. இது ரொம்ப மோசமான இடம். ஐயா, என்னையா சொல்கிறீங்க? இந்த ரோடு ரொம்ப மோசமானதா? இல்லையா, இப்படி பயமுறுத்துறீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குயா இந்த நேரத்தில். அப்படி என்னதான்யா இருக்குது இங்கே? சொல்லுங்கய்யா. இங்கே பல பேர் பல கதைகளை சொல்கிறாங்க. இதில் உண்மை எது பொய் எதுன்னு தெரியலை. நீ எதுக்கும் ஜாக்கிரதையாக இருப்பா. தம்பி, கடைசியாக ஒடே விட சொல்லிட்டு போகிறான்ப்பா. என்னதான் 8 கால் பூச்சிக்கு 8 கால் இருந்தாலோ அதால் ஒரு கால் கூட பண்ண முடியாதுப்பா. இதான் வாழ்க்கை. பார்த்து பத்திரமா இரு. நான் போயிட்டு வரேன். என்னடா அவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? நான் ஏற்கனவே பயத்தில் இருக்கேன். இவன் வேறு பத்தாக்குறைக்கு வந்து பயமுத்திட்டு போகிறான். என்னதான்டா நடக்குது இந்த ஊரில்? இந்த இடம் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. காலையில் வரைக்கும் உயிரோட இருப்போமா? ஐயோ, கிழவெல்லாம் காப்பாற்றணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. சுரேஷ் அங்க நின்னுக்கிட்டு இருந்தா, அப்ப யாரோ பின்னால நடந்து வரா மாதிரி இருந்தது. நல்ல நெருங்கி வந்ததுக்கப்புறம் சுரேஷ் திரும்பி பார்த்தான். அப்போ அவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். என்ன? அவன் முன்னாடி அங்க நின்னது ஒரு பேய். ஒரே நிமிஷத்துல திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிச்சான். பாவம், அங்க இருந்த மெக்கானிக்க அந்த பேய் அடிச்சு தள்ளி விட்டுது. சுரேஷ் இப்படியே ஓடி ஓடி பக்கத்துல இருக்கிற ஊருக்குள்ள ஓடிட்டான். அங்க போய் ஒரு வீட்டுக்கிட்ட போனா அவர் ரோட்ல பார்த்த அந்த ஆளு அந்த வீட்ல தான் இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட அவன் என்ன சொன்னான்னா, தம்பி, ஏன்பா இப்படி தலை தெறிக்க ஓடி வர? ஐயா, பேய பார்த்துட்டேங்க. ஐயா, பேய பார்த்துட்டேன். பேய பார்த்து நீயாப்பா பயப்படுற? இன்னைக்கு மனுஷனா இருக்கிறவன் நாளைக்கு பேயாவான். நேற்று மனுஷனா இருந்தவன் இன்னைக்கு பேயாயிருப்பா. அதை பார்த்து நீ பயப்படாதப்பா. ஐயா, அங்கே ஒரு பேய் என்னை துரத்திக்கிட்டு வருது ஐயா. அதுக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ரோடு ரொம்ப ஆபத்தான ரோடு தான். எனக்கு இப்போ என்னையா பண்ணுறது? எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க. சரி தம்பி, நீ இந்த வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க. காலையில் பார்த்துக்குவோம். எது வந்தாலும் உன் காரை காலையில் போய் எடுத்துக்கலாம். ஆமாம், உன் கூட வந்தானே ஒருத்தன், அவன் எங்க? ஐயா, அவனை அந்த பேய் கொன்றுச்சு ஐயா. ஐயோ, அப்படியா? சரி, சீக்கிரம் போய் உள்ளே போய்ப்பா, கதவை மூடு. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேயா கிடைக்கும்.